வணக்கம். நாம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. நம்ம நேத்திக்கு நான் கொடுத்திருந்தது மார்க்கெட்டுக்கு 25,000 to 28ங்கிறது பையபோ லைனா கொடுத்துருப்பேன். ஆக்சுவலா செல் பிலோ லைனுங்கிறது 25,175. ஸோ மார்க்கெட் ரொம்ப நேரம் இங்கே ட்ராவல் ஆயிருப்பாரு. எப்போ வந்து செல் பிலோ லைனை கட் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சாரோ மார்னிங்ல இருந்து ஃபர்தரா வந்து டவுன் சைடுங்க. ஸோ நம்ம கொடுத்திருந்த வேல்யூஸ் எப்படி நீங்க எடுத்திருப்பீங்க? செல் பிலோ லைன்ல ஃபர்ஸ்ட் சப்போர்ட் எடுக்கிறாரு. சாரி, இதுதான் மார்னிங் ஓப்பன் ஆனது. இந்த செல் கரெக்டா வந்து ரெசிஸ்டன்ஸ்ல போய் அடிச்ச உடனே மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது. நேரா செல் பிலோ லைன் வருது. செல் பிலோ லைன்ஸ்ல க்ளோஸ் வச்சு ஃபர்தரா ரெண்டு சப்போர்ட்டையும் வந்து பீட் பண்ணி மூணாவது சப்போர்ட்டுக்கு நியர்பையா இந்த வேலையை தொடவே இல்லைங்க. நான் கொடுத்துருக்கிற வேலையை தொடணும்னு நான் மேலே விற்க கூடாது. லோ வந்து எக்ஸாக்டா வந்து 25,084 சம்திங் இருக்கும். ஸோ இந்த இடம் வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட்டு எக்ஸாக்ட் ரிவர்சல். அப்படியே போனாலும் மார்க்கெட்டு இந்த ஸ்ட்ராங்கான பைக்கு மேல கொடுக்க முடியல, ஃபர்தரா கீழே இறங்கிட்டாரு. ஸோ மார்க்கெட்ல மேக்சிமம் இன்னைக்கு ரெண்டு சைடுமே மொமெண்டம் நல்லா இருந்திருக்கும். இதை நம்ம எப்படி ட்ரேடா இனிஷியேட் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறது நம்மளோட இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். பார்த்துடலாங்க. ஆக்சுவலாக இன்னைக்கும் சொல்றேன், நான் இப்பவும் சொல்றேன், மார்க்கெட்டை எந்த கண்ணோட்டத்திலையும் அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு அப்படிங்கிறத மட்டும் தயவு செய்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. மார்க்கெட் எங்க போனாலும் நம்ம ஆப்ஷன் பையர்னா எந்த சைடு போனாலும் நமக்கு பணம் பண்ண தெரியணும். ஸோ அப்பதான் நம்ம வந்து ஆப்ஷன் பையரா இருக்கணும். சரிங்களா? ஏன்னா நம்ம ஒருத்தர் சொல்லிட்டாரு, ட்ரம்ப் சொல்லிட்டா, ஓகே, என்னதான் இருந்தாலும் நியூஸ் நெகட்டிவா தான் இருக்கு. பட் இருந்தாலும் இம்பாக்ட் எப்படி மாறுதுன்னு பாருங்க. ஸோ அதுக்காக ஒரு புட் ஆப்ஷன் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க முடியுமா? ஸோ அது என்ன பிரைஸ்ல வாங்கணும், இதுதான் விஷயங்க. சரிங்களா? ஓகே, நம்ம வேல்யூஸ் பார்த்துடலாம். இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் நேற்று நான் கொடுத்துருந்தது என்ன நடந்திருக்குன்னு 25,150 கால் 138 கீழே இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அதே போல 25,000 புட்டு 300 புட்டு 112க்கு மேல சஸ்டெயின் ஆனார்னா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குன்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதை வந்து ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்றதுக்கு மட்டும்தான் இந்த நான் லைன்ஸ் கொடுக்குறதுங்க. ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்னைக்கு ஆக்ட் ஆயிருக்கும். பட் இன்னைக்கு ஆக்ட் ஆகிறத வச்சுலாம் நீங்க எடுத்துக்காதீங்க. தயவு செய்து நீங்க ஓனா எடுக்க தெரிஞ்சு அதுல ட்ரேட் பண்ணீங்கன்னா இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். ஏன்னா நீங்க எடுக்கக்கூடிய பர்டிகுலர் வேல்யூக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்றது பார்க்கும்போது அப்போ உங்களுக்கு அந்த தெளிவு கிடைக்கும். நான் எப்பவுமே சொல்லுவேன், எந்த வேல்யூவா இருந்தாலும் சரி, சப்போர்ட் வேல்யூவா இருந்தா நீங்க எடுத்தா உங்களுக்கு 6 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் மட்டும் எப்பவுமே மெயின்டைன் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்க. அவ்வளவுதான், சிம்பிளா சொல்றேன். ஓகே, இந்த ஸ்ட்ரைக் வந்து நம்ம கொடுக்குற அது அடிக்கும்னு நமக்கு நேத்தே தெரியும். யாரு இன்னைக்கு கால் போயிருந்தாருன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் போய் அடிச்சிருப்பாரு. மினிமம் 188 போயிட்டு அடிச்சிருப்பாரு. இது நார்மலா மார்க்கெட்ல நடக்கக்கூடிய விஷயங்களை தான் நான் முன்னாடியே உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? நீங்க இந்த இடம் வரும்பொழுது முடிவு பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். சரிங்களா? பிளைண்டா நான் சொன்னாலும் மார்க்கெட் இறங்காதுங்க. யார் சொன்னாலும் மார்க்கெட் இறங்கப்போ அது வேல்யூஸ்ல தான் அது வேலை செய்யும். ஸோ நீங்க எப்பொழுதுமே இப்படிதான் மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். சரிங்களா? ஓகே, ஸ்டே ஆன் வேல்யூஸ் எப்பவும் அதே தான் சொல்லுவேன். நீங்க இதை வந்து எப்படி ட்ரேடா இனிஷியேட் பண்ணிருக்கலாம் 3 மினிட்ஸ்ல வச்சிருக்கேன். இதுல ஏதாவது சந்தேகம்னாலும் என்ன கேளுங்க. நம்ம நேத்தே இதை பத்தின மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டேன். ஏன் 138 வரைக்கும் போனவர் அந்த விலையை தொடாம கீழே விழுந்திருக்காரு, ஏன் அந்த விலைக்கு போகணும், ஏன் இந்த 74 ரூபா ஒரு நல்ல இம்பாக்ட் கொடுத்துருக்காரு, இதெல்லாம் நீங்களே சிந்திக்கணும். சரிங்களா? இந்த 42 ரூபாய்க்கு மேல போய் க்ளோஸ் வச்சதும் எக்ஸாக்டா 42 ரூபாயில இருந்து ரேலி ஆனது ஏன்? ஸோ இது வரைக்கும் ட்ரேட் பண்ணக்கூடாது. அப்படின்னா உங்களுக்கு கீழே ஒரு வேல்யூ இருக்குங்கிறது இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும். பட் உங்களுக்கு இது தெரிஞ்சா, யூடியூப் பாக்குறவங்களுக்கு இது தெரிஞ்சா நீங்க பண்ணுங்க. சரிங்களா? ஓகேங்க, இந்த விலை வரும்போது நீங்க முடிவெடுங்க. அந்த மாதிரி ட்ரேட் பண்ண கத்துக்கோங்க. இது வரலைன்னா கம்முன்னு வேடிக்கை பார்க்கணும். இந்த விலைக்கு வரும்போது நம்ம முடிவெடுக்கணும். அவ்வளவுதான். சரிங்க, மீண்டும் அடுத்தது இது 138. இதையும் நான் 3 மினிட்ஸ்ல டைம் ஃப்ரேம்ல வச்சு பார்த்தா உங்களுக்கு வந்து எப்பவுமே இன்ட்ராடே வந்து 3 மினிட்ஸ்ல வச்சுக்கோங்க. அது இன்னும் கிளாரிட்டி அதிகமா இருக்கும்.
ஏன்னா எந்தெந்த சப்போர்ட்ல இருந்து அவர் கீழே இறங்கி இருக்காரு, மேல போனா எது வரைக்கும் போயிருக்காரு, எல்லாமே கிளியரா தெரியும். சரிங்களா? அதே போல இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்லாம் ஏன் சூஸ் பண்ணணும் சொல்லுங்க? இது வந்து மேக்ஸிமம் 0 ஆகாது. அதனால தான் நம்ம எடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் பிரைஸ்ல ரொம்ப கான்சியஸா உங்களுக்காக நம்ம இதெல்லாம் வந்து ஸ்பெண்ட் பண்ணாதான் ஒரு விடை வந்து உங்களுக்கு கிளாரிட்டியோட இருக்கும். ஸோ அதனால தான் கொஞ்சம் டைம் ஆயிருதுங்க. சரிங்களா? ஓகே. நம்ம இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு கொடுத்திருந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்னிங் படி 9:15க்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். பை அபோவ் லைன்ங்கிறது 25,256. ஏன்னா இது மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்துடலாம். பட் எஸ்டர்டே டேவுடைய க்ளோசிங்கை வச்சு இதில் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. சரிங்களா? அதனால தான் இதுக்கு வந்து காலையில் தான் இதை நான் கொடுக்க முடியும். இதுபடி மார்க்கெட்டுக்கு பை அபோவ்ங்கிறது 25,256ங்க. அதே செல் பிலோங்கிறது 25,162. ஸோ ஏன் மார்க்கெட்டு இங்கிருந்து மார்க்கெட் திரும்பிச்சு? எக்ஸாக்டா 115ல இருந்து மார்க்கெட்டு திரும்பினவர் கரெக்டா போய் கரெக்டா இம்பாக்ட் பாருங்க. எக்ஸாக்டா வந்து பை அபோவ் லைன் கிட்ட போய் டச் ஆகுறாரு. அங்கிருந்து திருப்பி செல்லிங் ப்ரெஷர். ஸோ அங்கிருந்து விழுந்த போது நல்ல புட் ஆப்ஷன் ப்ரீமியம்ல கிட்டத்தட்ட ஒரு ₹6 ப்ரீமியம்ல ₹30 வரைக்கும் வந்தாரு. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் இதில் ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறது தெரியல. பட் இதுதான் நான் சொல்றது. எப்பொழுதுமே ஒரு குறிப்பிட்ட விலை வரும் பொழுது தான் நம்ம முடிவு எடுக்கணும். இப்போ இடையில போய் என்ட்ரு ஆகக்கூடாது புட் ஆப்ஷன். புட் ஆப்ஷன் இது வரைக்கும் போறாருன்னா ஒன்றும் நீங்கள் வாங்கியிருந்தா இங்கே வாங்கியிருக்கலாம். ஒரு இம்பார்ட்டண்ட்டான சப்போர்ட்லயோ ரெசிஸ்டன்ஸ்ல வாங்கினா புட் ஆப்ஷன் வாங்க போறீங்க. திருப்பி பாருங்க இங்க மேலே போறாரு, திருப்பி கீழே வராரு. இதே தான் கொஞ்ச நேரமா நடந்துட்டே இருந்திருக்காரு. எப்போ 115 மேல ஸ்ட்ராங் க்ளோஸ் கிடைச்ச உடனே மார்க்கெட்டு அப் சைடு பறந்துட்டாரு. ஸோ இந்த வேல்யூஸோட நீங்க மூவ் பண்ண கத்துக்கோங்க. சரிங்களா? நான் இப்பவும் யார் சொன்னாலும் நம்பக்கூடாது. நீங்க உங்க எடுக்கக்கூடிய வேல்யூஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும். அப்பதான் நம்ம ஆப்ஷன் பையர். இதை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நான் இன்னைக்கு கொடுத்திருந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்துடலாங்க. இன்னைக்கு நான் கொடுத்திருந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் நான் கொடுத்திருந்தேன். அதற்கு விலை கண்டிப்பா மாறுபடும். 9:30க்குள்ள எடுக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான விலைகளை வச்சு தான் இதெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணவே முடியும். சரிங்களா? நான் அதே போல இது வரைக்கும் நான் வந்து ஆரஞ்சு கலர் கொடுத்துருப்பேன். இதுக்கு கீழே ஒரு ஆரஞ்சு கலர் லைன் என்னவா இருக்குன்னா இந்த 42.5ங்க. ஸோ இங்கே தான் வந்து சப்போர்ட் எடுத்திருப்பாரு. இது என்ன இதுல வரல அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. சரிங்களா? 42 பாயிண்ட்ல வந்து திருப்பி க்ளோஸ் வைக்கும்போது இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்றாரு. திருப்பி 130 ரூபா போறாரு புட்டு. ஸோ இது வந்து நம்ம ஏன் சொல்றோம், ஏன் நடக்கணும்? ஆக்சுவலா இன்னைக்கு பர்டிகுலரா நீங்க ஒரு விலையை மட்டும் நோட் பண்ணுங்க. 25,300 புட்டா? ஓகே. இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவரை இவருக்கே வந்து பாத்தீங்கன்னா எல்லா லைன்ஸையும் எடுத்துட்டு 18 ரூபா 50 காசு ஒரு விலையை போட்டு பாருங்களேன். சூப்பரா 19 ரூபா போட்டுக்க. 18 ரூபா 50 காசு எக்ஸாக்ட் பிரைஸ். அந்த இடத்துல இருந்து மார்க்கெட்டு இன்னைக்கு 0 to ஹீரோ காலுங்க. இவருக்கு இந்த விலையா? இதே இன்னொரு பிரைஸ் 25,200 காலுக்கு 10 ரூபா 50 காசுன்னு ஒரு பிரைஸ். இந்த பிரைஸையும் எடுத்து பாருங்க. மார்க்கெட் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றது. அதாவது 0 to ஹீரோ கால் பண்றதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு. அந்த விலை வந்தாதான் நம்ம அதை பை பண்ணணும். இதே சேம் ஸ்ட்ரைக் பிரைஸை நான் புட் ஆப்ஷனுக்கு போடுறேன். 25,250 புட்டுக்கு போடுவோம். ஃபர்ஸ்ட் அவருக்கு 18 ரூபா 50 காசு எப்படி ஒர்க் பண்ணியிருப்பாரு. இதே ஸ்ட்ரைக் பிரைஸை 25,200 புட்டுக்கு பாருங்க. இவருக்கு 10 ரூபா 50 காசுங்க. சரிங்களா? இதை போட்டு பாருங்க எவ்வளவு ரியாக்ஷன் இருந்திருக்கும்னு. இதுவே பிரைஸை 25,150 புட்டுக்கு என்ன விலையில இருந்து அவர் மார்னிங் கிளம்பி இருப்பாருன்னு பாருங்க. புரியுதுங்களா? ஏன் மார்க்கெட்டு இந்த விலைக்கெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகணும்? இது நீங்க தெரிஞ்சு ட்ரேட் பண்ணீங்கன்னா மார்க்கெட் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்குங்க.
0 to ஹீரோ கால்னா அதற்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு. அதை நீங்க ஃபாலோ பண்ணணும். இங்க மார்க்கெட்ல மேல போகுதே கீழே வருதுன்றலாம் ட்ரேட் எடுக்க கூடாதுங்க. உங்களுக்கு மார்க்கெட் ஆப்ஷன் பைங்கிறது ஆப்ஷனை பத்தி சரியான புரிதல் இருக்கணும். அப்பதான் நம்ம இங்க ட்ரேட் பண்ண முடியும். அது ஆப்ஷன் பையருக்கு ஆப்ஷன் பிரீமியத்துல எல்லாமே கணக்கீடு பண்ண தெரியணும். அது தெரியல அப்படின்னா மார்க்கெட்ல நம்ம சர்வே பண்றது ரொம்ப கஷ்டங்க. சரிங்களா? ஓகே, ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. நீங்க எப்பவுமே எப்படி எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கறத இது ஒரு கலைங்க. இதுல நம்ம எப்படி என்ன சொன்னாலும் சரிங்க, கொடுத்துருக்கிற வேல்யூஸ் எவ்வளவு பர்ஃபெக்டா ஒர்க் ஆயிருக்கும் இதை நம்ம 935க்கு நம்ம கனெக்ட் பண்ண தெரியணும். அப்பதான் நம்ம ஆப்ஷன் பையர். ஓகே, மண்டே மார்க்கெட் பத்தி பார்த்துடலாங்க. சாரி, மண்டே நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். இது நம்ம கொடுத்திருந்த ஸ்ட்ரைக் பிரைஸ். ஓகே, சரிங்க, பார்த்துருவோம். இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் வேண்டாம். இதுல வந்து நாளைக்கு மார்க்கெட் வந்துங்க 25,218 அண்ட் அபோவ் சஸ்டெயின் ஆனார்னா மார்க்கெட் அப்சைட்ல இருக்குங்கிறத சொல்லுது. அதாவது பை அபோங்கிறது 25,218, செல் பிலோங்கிறது 25,152 அண்ட் கீழே வந்தாரு அப்படின்னா கண்டிப்பா செல்லிங் ப்ரெஷர் இருக்கலாம். சப்போர்ட்டுங்கிறது 25,084, 25,018 and 24,951. அதற்கு கீழே வரும்போது 24,860. அப்சைடு பாசிபிள் பார்த்தீங்கன்னா 25,218 அண்ட் அபோவ் சஸ்டெயின் ஆனார்னா பை ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ரெசிஸ்டன்ஸ், முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 25,262, அதற்கு மேலே போகும்பொழுது 25,330 அண்ட் அதற்கு மேலே போகும்போது 25,395, அதையும் மேலே போனார் அப்படின்னா 25,488ங்க. ஸோ மார்க்கெட் எப்பொழுதுமே ஒரு அசம்ஷன்ல மார்க்கெட் இன்னைக்கு டவுன் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட்னு எப்பவும் கணிக்காதீங்க. எப்போவா இருந்தாலும் வேல்யூஸோட மூவ் பண்ணுங்க. மார்க்கெட் 945 வரைக்கும் இருந்து அது என்ன டைரக்ஷனை ஃபாலோ பண்ணுதோ அவருடைய ரீடெஸ்ட்டுக்கு வந்தாருன்னா என்ட்ரி எடுங்க. சரிங்களா? அது வர்ற வரைக்கும் 10:30 மணி ஆனாலும் சரி வெயிட் பண்ணுங்க. அல்லது நான் 75 மினிட்ஸ் பிவோட் சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த இடத்துக்கு ஒரு ட்ரெண்டா இருக்கிறவர் ரீடெஸ்ட்டுக்கு வராரு அப்படின்னா அப்போ வந்து முடிவெடுங்க. சரிங்களா? எப்பொழுதுமே வந்து இன்னும் உங்களுக்கு சிம்பிளா எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத நானும் பார்த்துட்டே இருக்கேன். கண்டிப்பா தகவல் சொல்றேங்க. ஓகே, நாளைக்கு நம்ம ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து 25,200 கால் 148 அண்ட் அபோவ் சஸ்டெயின் ஆனார்னா மார்க்கெட் அப்சைட்ல இருக்குன்னு காமிக்குது. அதே 25,250 புட்டு 127 மேல சஸ்டெயின் ஆயிட்டாருன்னா மார்க்கெட் டவுன் சைடு போக போகுது அப்படிங்கறத இண்டிகேட் பண்ணுது. இதுக்கு 3 சப்போர்ட் பாத்தீங்கன்னா கால் சைடுக்கு வந்து 127, 112 அண்ட் 79. ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ பாத்தீங்கன்னா 182, 204 அண்ட் 239. இது முக்கியமான விலைகளா செயல்படும். இது நீங்க வரும்போது முடிவெடுங்க. நான் இதை ட்ரெண்டுக்காக மட்டும்தான் சொல்றேன். எந்த சப்போர்ட்ல என்ட்ரி எடுத்தாலும் 6 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்க கத்துக்கொள்ளுங்கள். புட் சைடு சப்போர்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 103 அண்ட் 90, கீழே வரும்பொழுது 53ங்க. அப்சைடு பாசிபிள் பார்த்தீங்கன்னா 163, 187 அண்ட் 224. ஸோ இந்த விலை வரும் பொழுது முடிவு பண்ணுங்க. நீங்க நான் வந்து இந்த பிளாக் கலர் லைன் மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. இந்த சப்போர்ட் வேல்யூஸ்லாம் நீங்க வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க. அப்போதைக்கு மார்க்கெட்ல நம்ம முக்கியமான இண்டெக்ஸ்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் தெரிஞ்சது அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி ட்ரேட் எடுங்க. இது டைரக்ஷனுக்கு மட்டும்தான், நல்லா புரிஞ்சுக்குங்க. மீண்டும் இது போன்ற நல்ல தகவல்கள் ஏதாவது வேண்டும் அப்படின்னா நீங்க என்னோட நம்பர் 9842088858 என்னோட கான்டாக்ட் பண்ணுங்க. ஏதாவது கிளாரிட்டி வேணும்னா நான் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். 1-to-1 தான் கனெக்ட் பண்றேன். வேணுங்கிறவங்க நீங்க எனக்கு பிங் பண்ணுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ட்ரேடிங் தெரியாம இருக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? தெரிஞ்சவங்களா இருந்தா அவங்க ப்ராஃபிட்டபிளா இருந்தா தயவு செய்து அவருக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியில ஃபாலோ பண்ணும் பொழுது அதையே ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.